இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவில் ஜூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பலர் காயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த விஷயமானது ஆஸ்திரேலியாவை மட்டும் இல்ல, உலகத்தையே உருக்கி இருக்குது. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு விஷயம் இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவில குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா ஜூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயம் என்னென்று தொடங்கி இருக்குது, இந்த விஷயம் நடத்தினவர்கள் யாரு, அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை தான் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் நடந்துக்க சொன்னா இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு மாலை ஈவினிங் 6:47 மணி அளவில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில சிட்னில இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு பீச், பாண்டி பீச் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த பீச்சில் பார்த்தோம்னு சொன்னா இந்த பீச்சுக்கு உள்ளூர்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் போறது இல்ல, உலக நாடுகளிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் போற ஒரு பீச் தான் இந்த பீச். இந்த பீச்சில் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் யூத மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பண்டிகை ஒன்றை நடத்தி இருக்கிறாங்க. இந்த பண்டிகை நடத்தப்பட்ட இந்த நேரம் தான் இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கின்றது. யூத மக்களின் முக்கியமான ஒரு விழாவான ஷானுக்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த விழாவை முன்னிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஷானுக்கா பை த சி என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றை இந்த கடற்கரையில அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னு சொன்னா 1000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்ட நேரம் தான் அந்த இடத்துல கருத்த உடை அணிந்த 2 பேர் போயிருக்காங்க. அந்த 2 பேர் அந்த கடற்கரையில நின்ற மக்களை பார்த்து தாங்க வச்சிருந்த துப்பாக்கியால கண்ட மாதிரிக்கு சுட்டுருக்காங்க. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 11 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அந்த நபர்களை பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியில் இருந்த மக்களை நோக்கி தொடர்ச்சியாக நிறைய நேரத்துக்கு தொடர்ச்சியாக சுட்டிருக்கார்கள். இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த இடம் மிகவும் ஒரு குழப்பமான, மிகவும் ஒரு பதட்டமான இடமா மாறி இருக்குது. அங்கிருந்த மக்கள் எல்லாம் எல்லா பக்கமும் ஓடி இருக்காங்க, ஓடி தங்கள் உயிரை பாதுகாத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா இதை நேரடியாக கண்ட நிறைய மக்கள், அதாவது அந்த அந்த நபர்கள், அந்த 2 நபர்களும் அந்த மக்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மேற்கொண்டதை நேரடியாக பார்த்த நிறைய நபர்கள் தற்பொழுது செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்துல அவங்க சொல்றாங்க, அந்த நபர்கள் அங்க இருந்த மக்களை நோக்கி கண்ட மேனிக்கு சுட்டுருக்காங்க. அதாவது யாரு மேல வேணும்னாலும் படட்டும் மாதிரி சுட்டுருக்காங்க. தங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக நிறைய வாகனங்கள், அந்த கடற்கரையில் இருந்த வாகனங்கள் பின்னுக்கு ஒளிஞ்சில தங்களோட உயிரை பாதுகாத்து கொண்டதா சொல்லியிருக்காங்க. மிச்ச மக்களை பார்த்தோம்னு சொன்னா அந்த துப்பாக்கி சூட்டு சத்தத்தை கேட்டு அங்க இருந்து ஓடி இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் மிக கொடூரமான ஒரு தாக்குதல் ஒன்று ஆஸ்திரேலியாவில இந்த கடற்கரையில கூடியிருந்த அந்த யூத மக்களை நோக்கி நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை யாரு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளியாகவில்லை. எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் கூட இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் பொறுப்பேற்கவில்லை. இந்த தாக்குதலை பார்த்தோம்னு சொன்னா 29 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த படுகாயம் அடைஞ்ச 29 பேர்ல நிறைய பேர் குழந்தைகளும் பெண்களும். இதுல 2 ஆஸ்திரேலிய போலீசாரும் இந்த 29 பேர்ல காயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 2 ஆஸ்திரேலிய போலீசார் உட்பட அந்த 29 பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்ட உடனே அங்க இருந்த அந்த ஆஸ்திரேலிய போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு சுற்றி வளைச்சு அந்த இடத்துல அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மேற்கொண்ட நபர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை பார்த்தோம்னு சொன்னா அந்த 2 நபர்கள்ல ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிற, இன்னொருவர் படுகாயம் அடைஞ்ச நிலையில கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுவாரு. இந்த தாக்குதல் நடத்தின அந்த நபர்கள் கார் தற்பொழுது பிடிபட்டிருக்கு. அந்த கார்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த கார்லையும் ஒரு வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலானது ஒரு பயங்கரவாத தாக்குதல் சொல்லி தற்பொழுது ஆஸ்திரேலிய போலீசார் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எதுவுமே இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரவில்லை. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் மேற்கொண்ட அந்த 2 நபர்களில் ஒரு நபரை அங்க இருந்த ஒரு பொதுமகன், ஒரு பப்ளிக் அந்த நபருக்கு பின்னால போய் அந்த நபரிடம் இருந்த அந்த துப்பாக்கி பறிக்கிற காணொளி அல் ஜசீரா வெளியிட்டிருக்காங்க. அந்த நபர் அந்த துப்பாக்கியை அந்த நபர்கிட்ட இருந்து பறிச்சதாலேயே பார்த்தோம்னு சொன்னா நிறைய மக்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா அந்த நபர் அந்த துப்பாக்கியை அங்க அவரிடமிருந்து பறிக்காம விட்டிருந்தா அந்த நபர் இன்னும் நிறைய பேர் மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டிருப்பார். இதுல நிறைய பேர் பலியாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்குது. இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த துப்பாக்கியை தன்னோட உயிரையும் மதிக்காம தன்னோட உயிரை பணயம் வச்சு அந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தின அந்த நபரிடமிருந்து அந்த துப்பாக்கியை பறிச்ச அந்த நபருக்கு தற்பொழுது அனைவரும் பாராட்டி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வராங்க. அந்த நபரை பார்த்தோம்னு சொன்னா அந்த நபர் அந்த ஆயுதம் ஏந்திய நபரிடமிருந்து துப்பாக்கி பறிச்ச நேரம் பார்த்தோம்னு சொன்னா அந்த நபரிடமிருந்து 100 மீட்டர் தூரத்துல இருந்த ஒரு பாலத்துல இருந்த இன்னொரு நபர்
அந்த நபர்களை நோக்கி வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து தற்பொழுது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னா இந்த விடயமானது இந்த தாக்குதலானது அதிர்ச்சி அளிக்கும் மனதை உடைக்கும் சம்பவம் சொல்லி இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஷனுக்கா இந்த திருவிழாவானது மிகவும் சந்தோஷமாக யூத மக்களால கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா. இந்த திருவிழாவின் முதல் நாளே இப்படி ஒரு தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கருப்பு வன்முறை மற்றும் பயங்கரவாதத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இடமில்லை என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது இஸ்ரேல் அதிபர் இந்த தாக்குதலை வந்து கொடூரமான பயங்கரவாத செயல் என்று சொல்லி கண்டிச்சிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் அதிகரித்து வரும் யூத விரோத செயல்களை குறித்து தான் கவலை தெரிவிப்பதாக வந்து இஸ்ரேல் அதிபர் வந்து தற்பொழுது தெரிவிச்சிருக்கு. இந்த விடயம் தொடர்பாக உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சு வராங்க. இதுவரைக்கும் இந்த விடயம் தொடர்பாக இந்த தாக்குதலை நடத்தின அந்த 2 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் வந்து பலியாக இருக்கிறார். இந்த 2 நபர்களை தாண்டி இன்னும் ஒருவர் இந்த தாக்குதலை வந்து மேற்கொண்டிருக்கலாம்னு சொல்லி தற்பொழுது சந்தேகப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த தாக்குதல் நடத்தின நபர்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் உறுதிப்படுத்தப்படாத நிறைய தகவல்கள் பரவி வருகின்றன. எல்லா தகவலையும் வந்து அப்படி ஏற்றுக்கொள்ள வேணாம். ஏன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து ஒருவேளை இனங்களுக்கு இடையில மதங்களுக்கு இடையில வந்து சில பிளவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தாக்குதல் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் எந்த விதமான தீவிரவாத அமைப்பும் வந்து பொறுப்பேற்கவில்லை. இது வந்து எந்த நோக்கத்துக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லியும் இதுவரைக்கும் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வந்து வெளியாகவில்லை. இந்த தாக்குதல் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்திரேலிய இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் வந்து ஒருமனதாக கண்டித்திருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளும் வந்து இந்த தாக்குதலை வந்து ஒருமனதாக கண்டித்திருக்கிறார்கள். இது ஒற்றுமையின் நேரம், பாதிக்கப்பட்டவருடன் நாம் அனைவரும் நிற்கிறோம் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து வச்சிருந்தேன். இந்த தாக்குதல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.